சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜர் வந்து அவனே இளையராஜன். யாரா நீ என்ன அவ்வளோ அப்பாட்டாக்கிற தமிழ் சினிமாவில்? ஒன்றுமே புரியல. சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துட்டாரா படத்தில் ரொம்ப அநியாயமாக திரும்ப இருந்துச்சு. மிஸ்கின் பேசினாலும் அவ்வளோ வல்கரா பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணும் பேச கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குழிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர்களும் அனைவரும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அது வந்து இந்த மேடை இருக்குல்ல, பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மக்கள் இந்தியா முழுக்கோடும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்து நம்மளது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம் ஒன்றும் இல்லையா? என்ன வேணா பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போது அந்த புக்ஸை படிச்சுக்கன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு? குறைந்தபட்சம் நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் பெண்கள், எனக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேற. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அதை நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களுக்கு யார் அண்ணன் நினைச்சா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் சகட்டு முடிக்க வரான்றாரு, போறான்றாரு, உட்காருன்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜர் வந்து அவனே இளையராஜன்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ அப்பாட்டாக்கிற தமிழ் சினிமாவில்? ஒன்றுமே புரியல. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.